ரொம்ப நாளுக்கு அப்புறம் அக்கா வீட்டுக்கு போகிறேன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. போனதையுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, மீன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சமைச்சு வச்சுட்டாங்க நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு. நாங்கள் போனதுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் எல்லாமே சாப்பாடு எல்லாமே பரிமாறினாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சுமாவும் தம்பியும் இந்த பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே மெச்சூர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குழந்தை வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அது கிள்றது அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நல்லா க்யூட்டாகவே விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தம்பியும் பாப்பாவையும் சோஃபாலெல்லாம் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1 2 ஃபோட்டோ தான் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க விளையாடுற மூடுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நாங்களுமே இன்னைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அக்காவோட ரிலேஷன் வந்துட்டு எங்களுக்கு ஒருத்தவங்க பத்திரிக்கை கொடுத்துருந்தாங்க மேரேஜ்க்கு. அது கரெக்டாக எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட புண்ணிய அர்ச்சனையும் அந்த மேரேஜும் ஒரே டைமில் வந்தனால எங்களால் போக முடியல. அதனால் சரி இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருந்தோம். அவங்க வீட்டுக்குமே போயிட்டு அப்புறம் அங்கேயுமே பொண்ணு மாப்பிள்ளையுமே இருந்தாங்க. சரின்னு அவங்களையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. கிளம்புற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் பண்ணா. சரி எனக்கும் அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அக்கா தங்கச்சி இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். ஸோ எல்லாமே நம்மளும் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்மளும் பிரிஞ்சு தான் இருப்போம். எப்போயாச்சும் ஒரு தடவை தான் மீட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ ரொம்பவே கஷ்டம்தான். நீங்களும் யாராவது அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களுமே கிளம்பிட்டோம். அக்கா மனசை தேத்திட்டலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.